அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்தில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல நன்மைகள் கிடைக்க, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ, கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பொது பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பகவான்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த 2025 ஆண்டிற்கான பொது பலனை நான் கணித்துள்ளேன். இந்த பொது பலனில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் நற்பலன்கள் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் தசாபுத்திகளின் அடிப்படையில் கணித்து இந்த வீடியோவின் இறுதியில் நான் கூறியுள்ளேன். எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2024 ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டால், சிம்மராசிக்காரர்கள் பார்க்காத பிரச்சனை இருந்திருக்காது, சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்காத துன்பங்கள் இருந்திருக்காது. சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்டங்களை ஒரு பெரிய பட்டியலிட்டே போட்டு காட்டலாம். அந்த அளவிற்கு சிம்மராசிக்காரர்கள் மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் கடந்த 2024 ஆண்டு அனுபவித்தார்கள். கடந்த 2023 ஆண்டு முதல் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7வது இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார். இந்த கண்டக சனி காலத்தின் போது உங்களுக்கு பண வரவில் தடை, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது, கடன்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க, சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும், கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு வந்து போயிருக்கும், காலில் ஒரு சிலருக்கு அடிபட்டிருக்கும், எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கும், விபத்துகளை சந்திச்சிருப்பீங்க, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்திருக்கும், கணவன் மனைவியில் நிறைய சண்டை வந்து டிவோர்ஸ் வரையும் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையுமே உங்களுக்கு போயிருக்கும், தொழிலும் இப்போ இல்லாமல் போயிருக்கும், கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு உங்கள் நண்பர்களுக்கிடையே பகை ஏற்பட்டு அந்த கூட்டு தொழிலிருந்து நீங்கள் விலகி வந்திருப்பீங்க. இப்படி உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் 10ஆம் இடத்திற்கு வந்த குருவும் உங்களுக்கு பெரிதாக நன்மை பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10ற்கு குரு வந்தால் பதவிக்கு பங்கம் ஏற்படும் என்று சொல்வார்கள். எனவே வேலையில் உங்களுக்கு மன கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் உயரதிகாரிகளால் நீங்கள் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருப்பீர்கள். உங்களுக்கும் உங்கள் உயரதிகாரிகளுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்களிடமும் உங்களுக்கு ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்காதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2025 ஆண்டு நடக்கின்ற குரு பெயர்ச்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையுது. என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? எல்லாருமே அஷ்டம சனி ஆரம்பிக்க போது சிம்மராசிக்காரங்க கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் சனி பயிற்சினால நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. 1 by 1 இப்ப நம்ம அதை பார்த்துட்டு வரலாம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது மார்ச் மாதத்துல சனி பகவான் பயிற்சியாகி கண்டக சனியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக மாறி பலன்களை வழங்கி இருக்கிறார். அஷ்டம சனினா ஆபத்து தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆபத்து இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8 கூடையவர் சனி பகவான் 8ஆம் இடத்தில் வருவது நற்பலன்களை தான் செய்வார், அல்லது கெடுபலன்களை தரமாட்டார். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கீங்க. 8 கூடையவன் 8இல் வரும் பொழுது, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசய நிகழ்வு இந்த அஷ்டமசனி காலத்துல உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு திடீரென்று யோகம் ஏற்பட்டு அரசு வேலை கிடைக்கும். உங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத வெற்றியை நீங்க பெறுவீங்க. அதனால அஷ்டமசனியை கண்டு சிம்மராசிக்காரங்க பயப்பட வேண்டாங்க. உங்க மனசுல ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 8 கூடையவர் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். சனி பகவான் என்பவர் ஒரு அசுபர் கிரகம். எனவே 8 கூடையவர் 8இல் வரும்போது உங்களுக்கு எந்தவித கெடு பலன்களும் அவர் செய்ய மாட்டார். அடுத்தபடியாக குரு பகவான் 10இல் இருந்து உங்களுடைய பதவியை கெடுத்து வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இந்த 2025 ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார்.
அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எதிர்பாராத லாபத்தினை பெறப் போகிறீர்கள். இந்த லாபமானது உங்களின் தொழில் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வின் மூலமாகவோ இந்த லாபம் உங்களை வந்து சேரும். குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு, தன வரவு ஆகியவை ஏற்படுங்க. இப்போ உங்க தொழில்ல என்ன மாதிரியான முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த 2025ஆம் வருஷத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2024ல் நீங்கள் தொழிலில் ரொம்ப நஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டியாளர்கள் மிக மிக அதிகமாகவே இருந்திருப்பாங்க. தொழிலில் நீங்கள் எதை பண்ணினாலும் அதை தோல்வியிலேயே போய் முடிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைத்தாலும் அதை பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் செய்து முடித்திருப்பீர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு. அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது முழுவதுமாக மாறி உங்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. உங்கள் தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். உங்கள் தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலமாக இந்த 2025இல் இருக்குதுங்க. இதுவரையும் நீங்கள் ஒரு பிரான்ச் தான் வச்சு நடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமான காலமாக இந்த 2025இல் இருக்குதுங்க. ஒரு சிலர் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக புதிய தொழிலை வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தருங்க. அது மட்டுமில்லாமல் அஷ்டம சனி காலத்தில் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் அதில் லாபம் இருக்காட்டினாலும் கூட உங்களுக்கு போக போக அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த ஆரம்பிக்கின்ற தொழிலானது உங்களுடைய பரம்பரை தொழிலாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே அஷ்டம சனியில தொழில் ஆரம்பிச்சவங்கலாம் கெட்டு போனதா சரித்திரமே இல்லைங்க. ஆரம்பத்தில் அது கஷ்டமா இருந்தாலும் போக போக பிக்கப் ஆகும். லேட் பிக்கப்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆயிடுங்க. அதனால தொழில் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான காலமாக இது அமைகிறது. அது மட்டும் இல்லாம குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமே நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா இருக்குங்க. வேலையை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, கடந்த காலங்களில் கண்டக சனி காலத்தில் வேலையை விட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025இல் நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை இந்த 2025இல் கிடைக்குங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கும் சரி, உங்களது உயர் அதிகாரிகளுக்கும் சரி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் தற்போது நிவர்த்தியாகி ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுடைய அலுவலகத்தில் உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த 2025இல் இருக்குதுங்க. இந்த 2025இல் ஒரு சிலருக்கு பார்ட் டைம் ஜாப் மூலமாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைத்தது என்றால் அதை ஏற்றுக்கொண்டு உடனே நீங்கள் வெளிநாடு செல்வது உங்களுக்கு சால சிறந்ததுங்க. அது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தையும் தரும். அது மட்டுமில்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருந்ததுனால் கூட அந்த கோர்ட்டு கேஸுகள்லாம் தற்போது உங்களுக்கு சாதகான முடிவினை பெற்றுத்தருங்க. இந்த 2025இல் உங்களுக்கு அஷ்டம சனி காலமாக இருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. அப்படி நீங்கள் மீறி ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா, இப்போ கடன் வாங்குறாரு ஒருத்தங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்கள் நேரத்தினால அவரால் கடன் கட்ட முடியாது. அந்த கடனை நீங்கள் தான் திருப்பி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நீங்கள் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. அதனால் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. அதே போல் சுபகாரிய தடைகள் விலகுவதால் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வரன் கைகூடி வருங்க. ஆனால் அஷ்டம சனி காலம் என்பதால் திருமண வரனை ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அவர்களிடம் பேசி அதற்கப்புறம் முடிவு எடுங்கள். அஷ்டம சனி காலத்தில் திருமண வரன் அமைகிறதே என்று சந்தோஷப்பட்டு உடனே கண்ணை மூடிக்கொண்டு ஓகே சொல்லாதீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு நடக்கும், இருந்தாலும் அதில் கவனம் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனம் தேவைங்க. திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. கடந்த வருஷங்களில்
நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு தொண்டை பகுதி, இடுப்பு எலும்பு, முதுகு தண்டுவடம், தோள்பட்டை வலினால அவதியுற்றிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாகி ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் வாழும் ஒரு அற்புதமான ஆண்டாக 2025 அமையுதுங்க. சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு அரசு தேர்வில் வெற்றி உறுதி. எனவே டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் மற்றும் நெட் தேன் போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். மருத்துவம் பயில வேண்டும் என்ற ஆசையுள்ள மாணவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான அமைப்பு இந்த 2025 இருப்பதால் உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் மீது செலுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தரும். அதே போல பிஜி நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் பிஜி நீட் தேர்வில் பாஸ் ஆகி விடுவார்கள். ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் புதிதாக ஒரு சாஃப்ட்வேர் அல்லது கேமிங் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் இவ்வளோ நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆன்சைட் ஜாபெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மன அழுத்தங்கள் குறையுங்க கொஞ்சம். ஸோ டிப்ரெஷன் குறைஞ்சினாலே உங்களுக்கு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமானாலே உங்களுக்கு சேலரி ஹைக்கு, நீங்கள் கேட்குற லீவெல்லாம் கூட உங்கள் கம்பெனியில் தருவாங்க. மனம் சார்ந்த நோய்கள் இந்த 2025 குணமாகுங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகள் இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவார்கள். சிம்மராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பொது பலன்கள்ல உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்று நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பாத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு சூரிய தசை, வளர்ப்பிறை சந்திர தசை, குரு தசை மற்றும் சுக்கிர தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள்ல 90% கிடைக்கும். அதே போல ராகு கேது தசைகள் நடக்குது, அதே மாதிரி தேய்பிறை சந்திர தசை நடக்குது அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன பலன்கள்ல 70 முதல் 80% பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனி தசை நடக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள்ல 50 முதல் 60% பலன்கள் கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் வழிபாடும், அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சகல செல்வத்தினையும் மற்றும் முன்னேற்றத்தினையும் பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கேள்விகளுக்கு உடனுக்குடன் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.